நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சாக்லேட் தெரியாதா? இல்ல, எதுக்குன்னு கேட்டேன். எங்க அம்மா எந்த நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மச்சான் எனக்கு எச்சி மச்சான். எச்சி சாக்லேட் சாப்பிட கூட எனக்கு ஒன்றும் பாலிசி எல்லாம் இல்லடா. ஆனா எச்சி சாக்லேட் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு பாலிசி இருக்கு மச்சான். சரி இதை விடு. உனக்கு என்னாச்சு? என்ன கேக்குற? புரியல. இல்லடா, தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவானோ நேத்து வரைக்கும் அழுதுட்டு இருந்த நீ குஜால் மூடுக்கு வந்துட்டியே, அதான் என்ன நடந்துச்சுன்னு டவுட்டா இருக்கு. ஒன்னும் நடக்கல. ராஜ் எங்கேயாவது தனியா கூட்டு போய் சாரி சொல்லிச்சா? அவ ஏன்டா எனக்கு சாரி சொல்லணும்? அவ என்ன தப்பு பண்ணா? அட்டோ பாவி. அவளை தப்பு சொல்லாதடா மச்சான். இந்த காதலிக்கிறவங்களை மட்டும் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே முடியாதுடா. நான் ரொம்ப பயந்துட்டேன் மச்சான். ராஜ் 2 நாள் ஆபீஸ் வராததுக்கே சாப்பிடாம தூங்காம மயக்க போட்டு விழுந்த ஆள் நீ. இந்த மேட்டர்ல ஒரு பெரிய கலோபரத்தையே எதிர்பார்த்தேன். அசால்ட்டா டீல் பண்ணிட்டேடா மச்சான். தாடி விட்டு தண்ணி அடிச்சு வாழ்வை மாயம் பாடுறதெல்லாம் பழைய ஸ்டைல்ரா. இப்ப அதெல்லாம் ஸ்டைலே கிடையாது. ஓஹோ. ஆமா மச்சான். டேய், அரக்குற லவ் ஃபெயிலியர் கூட இப்படி பண்ணி பாரு, கன்ஃபார்மா ஃபெயிலியர் ஆயிடும். டேய், அப்போ நீ இப்போ ஃபாலோ பண்ற ஸ்டைல நான் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சொல்லி புரிவதில்லை மன்மத கலை. வெயிட் அண்ட் வாட்ச். யாரா உனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறது? ஹூஸ் யுவர் ரோல் மாடல்? நீதான் மச்சி. நானா? ஆமா மச்சி. செருப்பை கழட்டி ஒரு பொண்ணு அடிச்சா கூட இந்த பேட்டா செருப்பு ரொம்ப அழகா இருக்குங்கன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம போயிட்டு இருப்பியே. அந்த கேரக்டர்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி என் ஸ்டைலுக்கு நான் மாத்தி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுடா. அப்படியா? ஆமா மாமா. ராஜி கொடுத்த ஷாக் ரியாக்ஷனை நீ கவனிக்கலையே. டேய், யாருக்கும் ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்குலாம் நான் அப்படி பண்ணல. அப்புறம் செட் ஆகாதுன்னு தோணுச்சு, மாத்திட்டேன், அவ்வளவுதான். நேத்து வரைக்கும் பாவமா ராஜியை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்த. அவ சீரியஸா வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு அப்படியே உள்டாவா? அவ பாவமா உன்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா, நீ சீரியஸா வேலை செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. விட்டு பிடிக்கிறியா? டேய் கேடி, உலகமே என்னதான் காதல் மண்ண நம்பிட்டு இருக்கு. ஆனா ஒரிஜினல் காதல் மண்ண நீதான்னு பல பேருக்கு தெரியுது இல்லடா. மச்சான், பக்கோடா சாப்பிடுறது நீ, ஆனா பல்லு குத்துற ஏமால் தானே பழியெல்லாம் வருது. டேய், வேலையை படுற நாரண்டா. ராஜி, ஒன்றும் இல்லை, சாக்லேட் லேசாக ஒட்டி இருக்கு. இந்த பக்கம் போச்சா? இல்லை, ஒரு நிமிஷம். தேங்க்ஸ். கார்த்திக், என் மேல உனக்கு கோவம் இல்லையே? எதுக்கு? இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது? நான் உன்கிட்ட கோவப்பட்டாலே அது நடிப்பு தான் ராஜி. நிஜமா உன் மேல நான் கோவமே படல. ஒன்றும் அழட்டிக்காத ராஜி. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உன் வாழ்க்கைக்கு எது பொருத்தமா இருக்குமோ அதை நீ பண்ணு. நீ என்ன பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன பண்ணாலும். புரியுதா? டேய், அடுத்தவங்க பர்சனலா பேசிக்கும் போது கவனிக்கிறது ரொம்ப பேட் மேனஸ்ரா. மச்சான், சாதாரணமா பேசினா பரவாயில்ல, ஆனா அந்த பெல்ட்டி அடிக்கிறப்போ கவனிக்காம இருக்க முடியல மச்சான். இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ மூடிட்டு என் வேலையை பார்க்கணும், அதானே? எப்படி மச்சான்? நான் நினைக்கிறது அப்படியே சொல்ற. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நீ கண்டிப்பா பொண்ணா பிறக்கணும்டா. கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மச்சான். மச்சான், இந்த ஒரு ஜென்மமே போதும்டா. இது பெட்டர். கார்த்திக், விஷ்ணு என்ன சொல்றாரு? மாற்றத்துக்கு யார் காரணம்னு கேக்குறான். அத நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். என்னாச்சு? சீரியஸாவே நீ திடீர்னு மாறிட்ட. எப்படி? ராஜி, ஒண்ணும் இல்ல, விடு.
இல்ல என்னன்னு சொல்லு. என்னமோ ஒரு காரணம். சந்தோஷமா இருந்தா நல்லது தானே. ம், அப்புறம் என்ன, விடு. அப்புறம் சாப்பிடலாமா? இல்ல மாமா, ஆ? வயிறு உபசனமா இருக்கா. ஆ. காலையில சாப்பிட்டது வேற எது கழிச்சுக்கிட்டு வருதா, அதனால மத்தியான சாப்பாடு வேணாம்னு விட்டுட்டேன் மாமா. புலி நீடா? இன்னைக்கு வியாழக்கிழமை மாமா. ஆ. ராகவேந்திர சுவாமிக்கு விரதம். அப்படியா? நீ சாப்பிடு மாமா. இல்லடா, நான் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போதே அத்தை ஒரு பழம் கொடுத்தா, அதை சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. ஒரு பழம் சாப்பிட்டதுலயும் உன் வயிறு ஃபுல்லா போச்சு. ஆமாண்டா. அப்படி என்ன பழம் சாப்பிட்ட? மஞ்சப்பழமா பச்சைப்பழமா? பலாப்பழம்டா. மந்த் எண்டு டைட்டா இருக்கு. எவனாவது மாட்டினானா ஆட்டையை போட்டு லஞ்ச முடிக்கலான்னு பார்த்தா எல்லாரும் ரொம்ப உஷாரா இருக்கானுங்களே. பாக்கெட்ல இருக்கிறது 10 ரூபா. ஒரு 1/2 கோகனட் ரைஸ் சாப்பிடலான்னு பார்த்தா அடம் புடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்களே. பாக்கெட்ல ஒரே ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் இருக்கு. காக்கா கூட்டம் வேற ஜாஸ்தியா இருக்கு. ஓபன் பண்ணா பறந்துரும். தனியா போய் தான் சாப்பிடணும். அப்ப யாரும் சாப்பிடல. ஆமா மாமா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கேன்டீன்ல உட்காந்து இடத்த அடிச்சுக்கிட்டு? ஆமா மாமா. அப்ப போலாமா? ஓகே. போலாம் மாமா. குட் மார்னிங் Good சார். morning, யோ மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும். உட்காருங்க. அட போங்க சார், நீங்க ஒரு ஆளு. ஏயா சாப்பிடலையா? இல்ல சார், ஏன் என் தங்கங்கள்லாம் சாப்பிடாம இருக்கீங்க இன்னும்? எனக்கு வயிறு உபசனம். இவன் ராகவேந்திரருக்கு விரதம். ம். நம்ம மாமா காலையிலேயே ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்டு வயிறை புல்லாக்கிட்டு வந்துட்டாரு. அடடா, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சாப்பாடு வாங்கி தரலாம்ல நினைச்சேன். ஆஹா, அவசரப்பட்டு இன்னைக்கு நாம பழக்கதையை சொல்லிட்டோமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடடா, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சாப்பாடு வாங்கி தரலாம்ல நினைச்சேன். ஆஹா, அவசரப்பட்டு இன்னைக்கு நாம பழக்கதையை சொல்லிட்டோமே. வெயிட்டா கவனிக்கலான்னு பார்த்தா இப்படி நீங்களே டைட்டா மாட்டிக்கிட்டீங்களே. இப்பதான் வயிறு ஃப்ரீ ஆயிடுச்சு. என்னையா சொல்ற? ஆமா சார், காத்து போனதும் வயிறு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஏதாவது சாப்பிடலாம் சார். சார், ஏதாவது லைட்டா ஆர்டர் பண்ணிக்கலாமா? பண்ணி தொலை. ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபப்பு, தந்தூரி கோழி ஒண்ணு. என்ன சார் பாக்குறீங்க? உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் லைட்டா ஆர்டர் பண்றதா? ஆமா சார். அப்ப வெயிட்டா ஆர்டர் பண்றதுனா எப்படி? மட்டன் பிரியாணிய ஸ்டார்டிங்கா வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் அப்புறம் ஆர்டர் பண்ணுவோம் சார். யோ, மோசமானவங்க நீங்களாம். ஆர்டர் பண்ணிக்கலாமா சார்? அதான் ஆர்டர் பண்ணியாச்சுல, திரும்பவும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் 2 கொண்டு வர போறான். அத பாத்துக்கலாம், விடுங்க சார். நல்ல வேலையா, இவங்க 2 பேரும் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. இல்ல சார், நானு சாப்பிடலாம் தான் யோசிக்கிறேன். வயிறு உப்பசமா இருக்குன்னு சொன்ன. அட இல்ல சார், நான் கிளம்புறப்ப எங்க ஆச்சி ஓமா வாட்டர் கொடுத்துச்சு. அதுல காத்தெல்லாம் பிரிஞ்சு வெளியாகி இப்ப வயிறு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்ப நீயும் சாப்பிட போற? ஆமா சார். நீ என்ன சாப்பிடுவ? ஃப்ரூட் சாலட், கொக்கோ கோலா, பாயில்டு வெஜிடபிள்ஸ். ரொம்ப கம்மியா இருக்கே சார். இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சார். அட பாவி, அப்ப இது சாப்பாடு இல்லையா? அப்போ உன் சாப்பாடு தான் என்ன? மீல்ஸ் தான் சார். தொட்டிக்க பிரியாணி. அட பாவிங்களா சார். என்ன ஆர்டர் பண்ணிக்கிட்டுமா? அச்சை, வெக்கம் ஒண்ணுதான் குறைச்சல. ஆர்டர் பண்ணி தொலை. சார், உனக்கு என்ன? நான் ஒரு சின்ன கான்செப்ட் யோசிச்சேன் சார். என்ன? வெல்ல எந்த சாமியும் விரதம் இருக்க சொல்லி கேக்குறது இல்ல. அதான பார்த்தேன். இல்ல சார், சாப்பிடாம இருக்கிறவங்களுக்குலாம் சாமி அள்ளி கொடுக்கறதா இருந்தா நம்ம நாட்டுல பாதி பேரு சாப்பிடாம தான் சார் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அருள் புரிஞ்சிருக்கணுமே. அதனால இது நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சு தெய்வத்தை வேண்டலாமே தான் பூஜாய ராகவேந்திராய. புலி என்ன திங்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பிரியாணி தான் சார். என்ன சிம்பிளா முடிச்சிட்டீங்க? சார் சார் இல்ல, வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி 4. ஏயா, ஹோட்டல் எது நடத்த போறியா? இல்ல சார், சாப்பிடலாம் தான். யோ, சொந்த காசுல சாப்பிடுறதா இருந்தா வயிறு உப்பசம், பசிக்கல, விரதம்ன்றது. ஓசில எவனாவது வாங்கி கொடுத்தா நல்லா ஏறி மிதிக்கிறது. அது என்னவோ தெரியல சார், அன்லிமிட்டட் சாப்பாடுனா வயிறு நிறைஞ்ச பிறகும் எக்ஸ்ட்ராவா ஒரு 4 வாய் சாப்பிட்டே பழகிடுச்சு. இன்னொரு வாட்டி உங்களை பார்த்து நான் சாப்பிடுறீங்களான்னு கேட்டா என்ன செருப்பாலே அடிங்க. எஸ் சார்.
ஆர்டர் பண்ணி தொலைங்க. சார் நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணலையா? நீங்க ஆர்டர் பண்ணதுலயே என் வயிறு நிறைஞ்சிருச்சு, நீங்க சாப்பிடுங்க. சார் வெறும் வயித்தோட வாடாதீங்க, கொஞ்சம் வாட்டராவது எடுத்து குடிங்க சார். இந்தாங்க சார். ம். அப்புறம் அப்புறம் என்ன? சும்மா தான் கேட்டேன். அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. வேலை, அடுத்த வேலை, அதுக்கு அடுத்த வேலை. நான் ஆபீஸ கேக்கல, பர்சனலா. அப்புறம் என்ன? ஹே, பர்சனலா உனக்கு தெரியாம என்ன இருக்கு? யாருக்கு தெரியும்? இப்ப எதுக்கு பொடி வச்சு பேசுற? இல்ல, பொதுவா சொல்றேன். யாரையும் வெளிய பாக்குறத வச்சு நம்ப முடியல. ஹே, நான் உன்ன சொல்லல, அப்புறம் பொதுவா சொன்னேன். சரி, பொதுவானா யார சொல்ற? இப்ப கார்த்தி எடுத்துக்கோ. கண்ணெல்லாம் கலங்கி, ராஜி நீ ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற, அப்படி நடந்துக்கிறேன்னா, அப்புறம் பார்த்தா ஜாலியா ஹாய் ராஜி பாய் ராஜிங்கிறான். என்ன சிரிக்கிற? இந்த கார்த்திக் மேட்டரை சொல்றதுக்கு தான் இவ்ளோ தூரம் சுத்தி வளைச்சியா? சச்சா, பொதுவா சொன்னேன். எனக்கு ஒன்னும் அது தப்பா தெரியலையே. அப்போ இது சரிங்கிறியா? அதுல என்ன தப்பு இருக்குன்ற? என்ன தப்பா? நிஜமாவே நான் போறேன்னு சொன்னதுக்கு சங்கடமா இருந்தா இப்படி சிரிக்க முடியுமா? ஹே, பொறு. இப்ப நீ என்ன சொல்ல வர? உனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் இல்லைன்னதும் அவன் கதறி கதறி ஆடணும்னு எதிர்பார்க்கறியா? அப்படி இல்ல. பழகுற வரைக்கும் நல்லா பழகிட்டு நீ பாட்டுக்கு அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவ. நீ அழமாட்ட, ஃபீல் பண்ண மாட்ட. ஆனா அவன் மட்டும் ஃபீல் பண்ணணுமா? அது வந்து உனக்கு அவன் மேல சம்திங் ஏதாவது இருக்கா? தெரியல. என்னடி பதில் இது? எனக்கு சொல்ல தெரியல. ஆனா கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. கேடிடி நீ. என்ன? அவனை நீ வேணான்னு சொன்னா அவன் வருத்தப்படணும்ல. அவன் ஈஸியா எடுத்துக்கிட்டா வலிக்குதா? இங்க பாரு, கார்த்திக் நல்லவன். நீ உனக்கும் அவனுக்கும் நடுவுல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதும் அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணான். உன்கிட்ட கெஞ்சினா. நீதான் முடிஞ்சதுதான்னு சொல்லிட்டியே. அவனும் இப்போ ஓகேன்ற மைண்ட்ல செட்டில் ஆயிட்டான். அப்போ இவ்வளவு நாள் பழகுனதெல்லாம் அவ்வளவுதானா? அதான் அவன் கிட்டயே கேளு. வரட்டும், கேக்குறேன். ஹாய் ராஜி. ஹாய் லக்ஷ்மி. பாய் கார்த்திக், நான் கிளம்புறேன். என்ன லக்ஷ்மி, நான் வந்ததும் கிளம்புறீங்க? ராஜி ஏதோ உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னா. இல்ல இல்ல, போய் சொல்றா கார்த்திக். அவ ஏதோ உன்கிட்ட தனியா பேசணுமா? பேசு, லக்ஷ்மி, நான் கிளம்புறேன். please. மனசு விட்டு பேசு. என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்கிட்ட என்ன பேசணும் சொல்லு. கமான். எது நிஜம்? புரியல. எந்த கார்த்தி நிஜம்? என்னை விட்டு போகாதன்னு சொன்ன கார்த்தியா, இல்ல இந்த கார்த்தியா? அந்த கார்த்தியும் போகாதன்னு தான் சொன்னான், இந்த கார்த்தியும் போகாதன்னு தான் சொல்றான். இல்ல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா இருக்கு. அந்த கார்த்தி அழுதுட்டே போகாதன்னு சொன்னான், இந்த கார்த்தி சிரிச்சுக்கிட்டே போகாதன்னு சொல்றான். அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த ராஜி நிஜம்? உன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஆள் கிடைக்க மாட்டான், காலம் பூரா உன்னோடயே இருக்கணும்னு சொன்ன ராஜியா? இல்லை நீயும் என்னோட 100கணக்கான ஃப்ரெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஃப்ரெண்டு தான், அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்ன ராஜியா? ம். அப்போ நீ வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசுறதெல்லாம் பொய் தானா? புரியல. நான் போனா நீ கேஷுவலா தான் எடுத்துப்பல்ல? ஒரே ஒரு நிமிஷம். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி நமக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்ல. போய் அப்போ வெறும் நட்பை தவிர வேற எதுவும் இல்லைல்ல? ம். இல்ல, ம்? நம்ம எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதான் நானும் சொல்றேன், நம்ம நல்ல நண்பர்களாவே இருப்போம். சரி வரட்டா, கொஞ்சம் வேலை இருக்கு. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், ம்? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சூசன். அட்டோ பாவி. ம். அப்போ உனக்கும் சுசனுக்கும் டேய், நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ரா. ஃப்ரெண்டா? மச்சான், ம். நேத்து வரைக்கும் அழுது வடிஞ்ச நீ ஒரே நாள்ல யோயோ பாய் மாதிரி
ஃபுல் ஆட்டிடியூடா மாறிட்ட. இந்த மாற்றம் தானே என்னால புரிஞ்சிக்கவே முடியல. மச்சான் ம். ஃபாஸ்ட் பவுலிங்ல விக்கெட் விடலனா ஸ்பின் பவுலிங் போடுறது இல்லையா, அந்த மாதிரி தான்டா இதுவும். இதனால என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கற? எதுவும் நடக்க வேண்டாம். புரியலடா. என்ன நடந்தாலும் ஜாலியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்டா, அவ்வளவுதான். ஓ. அப்போ ராஜுக்கு உனக்கு நடுவுல ஒண்ணுல முடிவு பண்ணிட்டியா? எங்களுக்கு நடுவில் எப்பவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குடா. செம்மாடா, கொல்ற மச்சான் நீ. என்ன யார் காதுலயோ புகை வர மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா விடாத, அனல் அடிக்குதே உன்கிட்ட. என்னமோ நான் பேசலன்னா அவன் அப்படி ஆயிடுவான் இப்படி ஆயிடுவான்னு சொன்ன. இப்ப தெரியுதா, அவன் ஜாலியா தான் இருக்கான். அது தப்புன்றியா? ம்? ம். அதுல என்ன தப்பு இருக்கு? அவன் என்னமோ நான் இல்லைன்னா ஒன்னும் இல்லாம ஆயிடுவான்னு நினைச்சீங்கல்ல, அதுதான் தப்புங்கிற. என்ன சிரிக்கிற? கெஞ்சுனா மிஞ்சுவ, மிஞ்சுனா கெஞ்சுவ. சரியான ஆள் தாண்டி நீ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பேசாதனால கார்த்திக் சோகமா இருந்தா உனக்கு பிடிக்குது. அதுவே அவன் உன்னை கண்டுக்காம ஜாலியா இருந்தா உனக்கு கடியாவதா? ஏன் அப்படி ஆகணும்? எல்லாம் ஒரு ஃபீலிங் தான். சிரிக்காத. ஹாய் ஹாய். ஹாய். ஹாய் ஹேண்ட்ஸம். நைஸ் ஷர்ட். தேங்க்ஸ் மேம். ஹேண்ட்ஸம்னா நீயா? நான் கார்த்திகை சொன்னேன். ஜஸ்ட் டேஸ்ட் டிஃபர்ஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வெள்ளையா இருந்தா அழகா இருக்குன்றதெல்லாம் பழைய மேட்டர். கார்த்திக் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆபீஸ்லயே அழகு. இத யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. டேய், நீ ஓட்டு போட்டலாம் செல்லாதடா. ஏய் போடா டேய், நான் அழகுன்னு நானே சொல்லலன்னா வேற யாரா சொல்றது? அப்பாடா, எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. ராஜி கை தூக்கலல. நான் அழகு இல்லையா? ஏய், கையை தூக்கு, இல்லனா பொறாமப்படுற மாதிரி இருக்கு. ஓ, அப்போ இப்போ நான் தான் அவுட்டா? சரி, நானும் ஒத்துக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வால்மார்ட்டுக்கு பண்ண ப்ராஜெக்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அடுத்த ஒர்க் சிங்கப்பூர் மெட்ரோக்காக பண்ண போறோம். நம்ம டீம்னாலே ஒன்லி இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் தான் டீல் பண்றோம்ல. வால்மார்ட்ல இருந்து சில சின்ன சின்ன கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம சாஃப்ட்வேர்ல சில விஷயங்களை ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. வெல், இது நம்ம டைரக்டா யுஎஸ்ல தான் வந்து பண்ணுவோம்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டீங்கல. டேய் போதுண்டா. இல்ல, சீரியஸாவே நம்ம டீம்ல இருந்து 2 பேர் யுஎஸ் போனோம். ஓ, நான் ஒண்ணு, இன்னொன்னு யாரு? அதையும் நீங்களே சொல்லுங்க. லட்சுமி, யூ ஆர் தி ஒன். ஹே, போன வருஷம் தான் நான் 2 மாசம் பேங்காக் போயிட்டு வந்தேன். நான் போலப்பா. யுஎஸ் லட்சுமி. நமக்கெல்லாம் சென்னை தான்ப்பா. வாரத்துக்கு ஒரு நாள் வேலு மிலிட்டரியில பிரியாணி சாப்பிடலனா அப்புறம் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? ராஜினி, ஐயோ, மெட்ராஸ்க்கே எங்க அப்பா பெர்மிஷன் தர 2 வருஷம் ஆச்சு. அமெரிக்காலாம் அடுத்த ஜென்மம் தான். சௌந்தர்யாவை அனுப்ப முடியாது. கௌஷிக் இங்க இருந்தே ஆகணும். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல? ஐயோ, அதுலதான் ஒரு சின்ன சிக்கல். என்னாச்சு? ஒரு சின்ன பேர் குழப்பம். அதை ரெடி பண்ணி பாஸ்போர்ட் எடுக்க ஒரு 2 மாசம் ஆகும். அப்ப நீ அவுட். நான் போறேன். நீ போறதா இருந்தா நானும் வரேன். நம்ம 2 பேர் போகலாம். என்ன கார்த்திக்? இட்ஸ் மை ப்ளஷர். நல்ல கம்பெனி இல்லாம யுஎஸ்ல இருக்கறதெல்லாம் ரொம்ப போர். கண்டிப்பா கூட வரல. ஏய், வேணான்னு கண்ணை காட்டு. கண்டிப்பா நான் வரேன். குட். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா